ஃப்ரெண்ட்ஸ், எப்பயாச்சும் நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு லூசர், என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் செய்யணும், எப்படியாச்சும் ஒரு பெரிய பணக்காரனா ஆகணும், ஆனா அதை எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அப்பனா நீங்க கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்ல போறேன். அண்ட் இதை கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃபும் செட்டில் ஆயிடும். இந்த வீடியோல நான் சொல்ல போறது ஒன்றும் சாதாரண விஷயமே இல்ல. இது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்காக பல பர்சனல் ஃபினான்ஸ் புக்ஸை தேடி பல சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். அண்ட் இது எல்லாத்தையும் ஒரே வீடியோல உங்களுக்கும் சொல்ல போறேன். மெயின் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேமை நிறைய பேர் விளையாடலாம், ஆனா எல்லாருமே கடைசி லெவல் வரைக்கும் போறது இல்ல. அதே மாதிரி தான் எல்லாராலையும் ரிச் ஆக முடியாது. பட் கண்டிப்பா உங்க லெவலை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். இன்னைக்கு நீங்க லெவல் 1ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால கண்டிப்பா லெவல் 100க்கு போக முடியும்னு நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் லெவல் 10 ஆர் லெவல் 20, ஏன் லெவல் 2க்கு நீங்க போனா கூட இப்ப இருக்கிறத விட உங்க லைஃப் பெட்டரா தான் இருக்கும். சோ உங்களால ரிச் ஆக முடியலனா கூட உங்க லைஃப் அண்ட் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். அண்ட் அதுக்கு கேம் ஆஃப் மணியை நீங்க கரெக்டா விளையாடணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்க இதை 3 லெவலா நான் டிவைட் பண்ணிருக்கேன்: பிகினர், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்ட். பணக்கார ஆகணும்னா இந்த 3 லெவலையும் நீங்க கடக்கணும். அண்ட் இன்னும் நிறைய பேர் பிகினர் ஸ்டேஜ் கூட இன்னும் ரீச் பண்ணாம இருக்காங்க. அண்ட் அதை எப்படி ரீச் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுன்றது தான் பார்ட் 1, பிகினர் லெவல். நெப்போலியன் ஹில்லோட திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மோஸ்ட் பீப்புள் ரிச் ஆகாம இருக்கிறதுக்கு ரீசன் அவங்க கிட்ட ஒரு பர்னிங் டிசையர் இல்லாததுதான் காரணம் அப்படின்றாரு. இந்த பர்னிங் டிசையர் இருந்தா மட்டுமே போதும் உங்களால ரிச் ஆக முடியும்னு அவர் சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதை அடையணும்ன்ற வெறி இருக்கணும்ன்றாரு. அண்ட் இதை பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட எண்ணங்களை பெருசாக்கணும். உங்க எண்ணங்கள் பெருசானா மட்டும்தான் உங்க ஆக்ஷன்ஸும் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். மாசம் 20,000 ஏர்ன் பண்ணிட்டு ரிச் ஆகணும்னு நினைச்சா அது நடக்காது. சோ லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் நினைக்கணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு செக்யூர்டான ஜாபுக்கு போயிட்டு பொறுமையா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வெல்தி ஆகலாம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மைண்ட் செட் இருந்தா நீங்க கடைசி வரைக்கும் இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ராபர்ட் கியோசாகி அவரோட ரிச் டாட் அண்ட் புவர் டாட் புக்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னொருத்தருக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா ரிச் ஆக போறது கிடையாது. ரிச் ஆக போறது அவங்க தான், நீங்க இல்ல. நீங்க ரிச் ஆகணும்னா உங்களுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஜாப் உங்களை ஒரு ராட் ரேஸ்ன்ற கண்டினியூஸ் லூப்ல மாட்ட வச்சிரும். நம்ம எல்லாருமே ஜாப் ஓரியன்டா தான் இருக்கோம். காலையில 9 o'clock வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 5 o'clock வீட்டுக்கு வந்துட்டு மிச்ச டைமை ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை விட ஜாப் செக்யூரிட்டி தான் அவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. புது ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கு எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மந்த் ஸ்டார்டிங்ல சேலரி கிரெடிட் ஆயிடணும். சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுன்ற மெசேஜ் வந்தா தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு புரியாத ஒண்ணு, இந்த ஜாப் செக்யூரிட்டி தான் அவங்களோட ஃபினான்ஷியல் லைஃபை ரூயின் பண்ணிட்டு இருக்குன்னு. என்னடா சொல்றான் இவன், ஜாப் செக்யூரிட்டியா கெட்ட விஷயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல வரேன். இதெல்லாம் யாரும் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சொல்லி கூட தரலையா அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல நமக்கு சொல்லி தரதெல்லாம் ஒரு விஷயம் தான்: நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, ஒரு டிகிரி வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போ, அங்கேயே 30-40 இயர்ஸ் வேலை செஞ்சு 65 வயசுல ரிட்டையர் ஆயிடு, அவ்வளவுதான் அப்படின்னுவாங்க. இன் ஷார்ட், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்மள ஒரு எம்ப்ளாயியா தான் ஆக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ரிச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ராட் ரேஸ்ல இருந்து வெளியே வரணும். அண்ட் அதை பண்றதுக்கு நீங்க பெருசா திங்க் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் திங்க் பிக். ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், லேர்ன் அபவுட் ஃபினான்ஸ். திங்கிங் ப்ரிசீட்ஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசா திங்க் பண்ணா மட்டும்தான் உங்க ஆக்ஷன்ஸும் பெருசா இருக்கும். அண்ட் பெருசா ஆக்ஷன்ஸ் எடுத்தாதான் நீங்க லைஃபோட அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்பர் 2, இன்டர்மீடியட் லெவல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட திங்கிங்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுருங்கிரும். அண்ட் அதுல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க லெவல் 1ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ லெவல் 2, நம்மளோட பிஹேவியர் தான் நம்மள ரிச் ஆர் புவரா ஆக்குது. அப்படி நம்மள புவரா ஆக்குற பிஹேவியர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்பெல்லாம் மக்கள் அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமான செலவு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் மாசம் 15,000 ரூபாய் ஏர்ன் பண்றான். ஆனா அவனோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 20,000. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்றதுக்கே அவன் இன்னொரு லோன் எடுக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் அந்த லோனை கட்டுறதுக்கே அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல எங்க இருந்து சேவிங்ஸ், இன்வெஸ்டிங் அண்ட் வெல்த் இதை பத்திலாம் யோசிக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஎம்ஐல போன், பைக், கார்னு வாங்கினா பாக்குறதுக்கு வேணா நீங்க ரிச்சா இருக்க முடியும். ஆனா நிஜ வாழ்க்கையில அவங்க ரிச்சா இருக்க மாட்டாங்க. சோ ரிச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உங்க எக்ஸ்பென்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயத்துக்கு நம்ம பணத்தை தண்ணிய செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம எதுக்கு செலவு பண்றோம்னு ஒரு ரெக்கார்ட் நம்ம கிட்ட இல்லாததுதான். இதை புரிஞ்சுக்க அடுத்த ஒரு மாசத்துக்கு நீங்க எதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை ஒரு நோட்ல இல்ல ஒரு போன்ல நோட் பண்ணுங்க. அது 1 ரூபியா இருந்தாலும் பரவாயில்ல, 1 lakh rupees இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. அண்ட் மந்த் எண்ட்ல அதுல எதெல்லாம் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுங்க. இதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்க எக்ஸ்பென்ஸை கரெக்டா மேனேஜ் பண்ண 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க சேலரியில 50% ரெண்ட், கிராசரிஸ் அப்படின்ற பேசிக் நீட்ஸ்க்கு அலோகேட் பண்ணிடுங்க.
30% என்டர்டைன்மெண்ட், வெளியே சாப்பிட்றது, அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அலோகேட் பண்ணிடுங்க. 20% சேவிங்ஸ்க்காக ஒதுக்கிடுங்க. இந்த ரூல் உங்க சேலரியை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேவிங்ஸ் பெர்சன்டேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு இன்கம் பிளான் ஆர் போர்ட்ஃபோலியோ பிளானை நீங்க உருவாக்கலாம். ரே டாலியோ அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி பிரிக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. 30% இன் ஸ்டாக்ஸ், 40% இன் லாங் டேர்ம் பாண்ட்ஸ், 15% இன் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், 7.5% இன் கோல்ட், 7.5% இன் கமாடிட்டிஸ். இந்த லெவலை நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னா கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ், ட்ராக் யுவர் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங், இன்வெஸ்ட் யுவர் சேவிங்ஸ் வைஸ்லி பை டைவர்சிஃபைங். இது எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணிட்டா நீங்க இந்த லெவல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நீங்க அடுத்த லெவலுக்கு போக ரெடி ஆயிட்டீங்க. லெவல் நம்பர் 3, அட்வான்ஸ் லெவல். இந்த லெவல்ல நீங்க மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உருவாக்கணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம அப்பாவோட அப்பா காலத்துலலாம் ஒரு வேலைக்கு போன அங்கேயே ரிட்டையர் ஆகுற வரையும் இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம இருக்கிற கம்பெனில ப்ரொமோஷன் சரியா கிடைக்காம போகலாம், சேலரி இன்க்ரீஸ் ஆகாம இருக்கலாம், இல்லைன்னா ஏதேதோ காரணம் சொல்லி அவங்க நம்மள லே ஆஃப் பண்ணலாம். ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமை மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. இதனால தான் நீங்க எந்த மில்லியனர் பில்லியனரை பார்த்தாலும் அவங்க மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பில்லியனரா எடுத்துக்கலாம். மார்க் ஜக்கர்பர்க். ஃபேஸ்புக்ல இருந்தே அவருக்கு கோடி கணக்கில் பணம் வருது. பட் இருந்தாலும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெட்டா அப்படின்னு பல டிஃப்ரெண்டான வெஞ்சர்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்டும் பண்ணியிருக்காரு. ஈலான் மஸ்க், இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, அது இல்லாம ட்விட்டர், இப்போ எக்ஸ், அண்ட் இன்னும் பல வெஞ்சர்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்டும் பண்ணியிருக்காரு. ஏன் நம்ம டாட்டாவை எடுத்துக்கோங்க, அவங்க இல்லாத செக்டரே இல்லை. ஏர்பின்ல இருந்து ஏரோபின் வரைக்கும் எல்லாத்துலயுமே அவங்களோட கால் பதிஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், the world is not stable. இன்னைக்கு டாப்ல இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு லாஸ்ல போகலாம். இன்னைக்கு லாஸ்ல இருக்கிறது நாளைக்கு ப்ராஃபிட்டா மாறிடலாம். முன்னாடி ஃபேஸ்புக் செம ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்ததும் அதோட மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை விட்டுறக்கூடாதுன்னு கரெக்டா இன்ஸ்டாகிராம வாங்கிட்டாரு. உங்களால நல்லா எழுத முடியும்னா கண்டென்ட் ரைட்டரா ஆயிடுங்க. வீடியோ நல்லா எடிட் பண்ணுவீங்களா, ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணுங்க. எடுத்த உடனே நம்மளால ஒரு $1 மில்லியன் பிசினஸ் எல்லாம் உருவாக்க முடியாது. ஸோ சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் எப்படி ஸ்னோபால உருட்டி விட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதோ அதே மாதிரி உங்க இன்கமும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல நெட்வொர்க்கிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் மைண்டட் அண்ட் ஆம்பிஷியஸ் பீப்புளை தேடுங்க. உங்களை வளர்க்கக்கூடிய பீப்புள் கூட உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு வர ப்ராஃபிட்ஸ்ல கொஞ்சம் ரியல் எஸ்டேட், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் அதுல இருந்து பாசிவ் இன்கம் கிடைக்கும். ஸோ கீ ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம், கனெக்ட் வித் லைக் மைண்டட் பீப்புள், ரீஇன்வெஸ்ட் யுவர் ப்ராஃபிட்ஸ் டு ஜென்ரேட் பாசிவ் இன்கம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் உங்களாலையும் ஒரு ரிச்சான பர்சனாக ஆகிட முடியும். பட் இந்த ஜேர்னி ஒன்றும் அவ்வளவு ஈஸியானது கிடையாது. இதுக்கு நீங்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கன்சிஸ்டன்ட் அண்ட் பர்சிவரன்ஸாக இருக்கணும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணா கூட உங்க லைஃப் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்